இன்றும் உங்களை புதியது ஒரு காணொலி என்று மூலமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைய இந்த காணொலியில் ஆண்களுக்கான உலகக்கிண்ண கோப்பை 2026 துவக்குவதன் மூலமாகத்தான் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன். இந்த உலக கோப்பையை பார்த்தீர்களானால் 10வது உலக கிண்ணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த உலக கிண்ணம் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடக்கம் மார்ச் 8ஆம் தேதி வரை சுமார் ஒரு மாத கால நடைபெற இருக்கின்றது. சுமார் 20 அணிகள், இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் தான் இணைந்து இந்த உலக கிண்ணத்தை நடத்துகின்றது. சுமார் இந்தியா மற்றும் இலங்கையில் அமைந்திருக்கும் 8 வெவ்வேறுபட்ட மைதானங்களில் இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. 20 அணிகளில் பார்த்தீர்களானால் புதிதாக ஒரு அணி இணைந்திருக்கின்றது. ஐரோப்பிய நாடான இத்தாலி அணி இம்முறை முதலாக T20 உலகக்கிண்ண போட்டிகளோடு இணைந்திருக்கின்றது. இந்த இத்தாலி அணியானது ஐரோப்பிய நாட்டில் கால்பந்தில் மிகவும் பேர் போன அணி. கால்பந்தின் ஜாம்பவான் என்று கூறக்கூடிய அணிதான். 4 முறை உதைப்பந்தாட்ட கிண்ணத்தை சுவீகரித்த அணிதான் இந்த இத்தாலி அணி. இம்முறை பார்த்தீர்களானால் எப்பொழுதும் விளையாடி கொண்டிருக்கும் பங்களாதேஷ் அணியினர் இம்முறை உலக கிண்ணத்தில் பங்கேற்கவில்லை. ஏனென்று பார்த்தீர்களானால் தங்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பில்லை மற்றும் அரசியல் பிரச்சனை காரணமாக அவர்கள் இம்முறை இந்த உலக கிண்ணத்தில் பங்கேற்கவில்லை. இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகவும் கவலையும் ஏமாற்றத்தையும் அளிக்கக்கூடிய விடயமாக அமைந்திருக்கின்றது. இம்முறை பார்த்தீர்களானால் பாகிஸ்தான் அணியும் பங்கு பெற மாட்டாது என்று பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருந்தன. இருப்பினும் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளின் முடிவில் தற்பொழுது பாகிஸ்தான் அணியினர் சம்மதித்திருக்கின்றனர். இந்தியாவில் அல்ல அந்த போட்டியானது இலங்கையில் நடைபெற இருக்கின்றது. அந்த போட்டி ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் போட்டியாக அமைந்திருக்கின்றது. எதிர்வரும் 15ஆம் தேதி பிற்பகல் 7 மணி அளவில் பிரேமதாச மைதானத்தில் தான் அந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. 2024 நடைபெற்ற 9வது உலக கிண்ணத்தை பார்த்தீர்களானால் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்கா அணிகள் இணைந்து அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் தான் இந்த போட்டியை நடத்தியிருந்தார்கள். இந்த போட்டியில் இந்திய அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள். சாம்பியனாக தென்னாப்பிரிக்கா அணியினருக்கு எதிராக வெற்றி பெற்றிருந்தார்கள். இதன் மூலம் இந்திய அணி தற்பொழுது நடப்பு சாம்பியனாக மற்ற அணிகளுக்கு மிகவும் சவாலாகவும் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய அணியை பார்த்தீர்களானால் T20 உலக கிண்ணத்தின் தரவரிசையில் முதலாவதாக இருக்கக்கூடிய அணி. இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தீர்களானால் T20 தரவரிசையில் பந்து வீச்சில் முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தி மற்றும் துடுப்பாட்டத்தில் முதலாவது இடத்தில் இருக்கும் அபிஷேக் சர்மா அவர்களும் இந்திய அணியினை சேர்ந்தவர்கள். எனவே இந்திய அணிக்கு இது இன்னும் ஒரு பலமாக காணப்படுகின்றது. மற்ற அணிகளுக்கு மிகவும் சவாலாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இம்முறை பார்த்தீர்களானால் 55 போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ABCD இந்தவாறு தான் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு குழுவில் 5 அணிகள் விளையாடுகின்றார்கள். இந்த 5 அணியில் முதல் 2 இடத்தை பிடிப்பவர்கள் சூப்பர் 8ற்கு நுழைவார்கள். இந்த முதல் சுற்றில் பார்த்தீர்களானால் 40 போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. சூப்பர் 8ஐ பார்த்தீர்களானால் 12 போட்டிகள் நடைபெற இருக்கும். அதனைத் தொடர்ந்து அரையிறுதி போட்டிகள், அதில் 2 போட்டிகள் நடைபெறும். இறுதியாக பார்த்தீர்களால் மார்ச் 8ஆம் தேதி மிகவும் முக்கியமான இந்த உலக கிண்ணத்தை தீர்மானிக்கக்கூடிய போட்டியான இறுதி போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இந்த உலக கிண்ணத்தின் சாம்பியனாக தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த உலக கிண்ணத்திலே மிகவும் முக்கியமாக ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் போட்டியானது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் எதிர்வரும் 15ஆம் தேதி இலங்கை கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெற இருக்கும் அந்த போட்டியை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ரசிகர்கள். மிகவும் அனல் பறக்க போகும் போட்டியாக அது அமைய இருக்கின்றது. இந்த போட்டியை பார்த்தீர்களானால் மிகவும் வருமானம் மிக்க போட்டியாகவே இருக்கின்றது. இந்த போட்டியில் மட்டும் ICCக்கு கிடைக்கும் வருமானத்தை பார்த்தீர்களானால் சுமார் 4500 கோடி ரூபாய் இந்தியா மதிப்பில் கிடைக்க இருக்கின்றது. அதனால் தான் ICCயினர் இந்தியாவுடன் பாகிஸ்தான் அணியினர் விளையாட வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இறுதியில் பாகிஸ்தான் அணியினரை சம்மதிக்க வைத்திருந்தார்கள். இந்த போட்டியை பார்த்தீர்களானால் இந்த ஒளிபரப்பின் போது வரும் 10 செகண்ட் விளம்பரத்துக்கான எடுக்கப்படும் கட்டணத்தை பார்த்தீர்களானால் இந்தியா ரூபாவில் சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை அறவெடுக்கின்றார்கள். இவ்வாறு மிகவும் வருமானம் ஈட்டக்கூடிய போட்டியாகவே இந்த போட்டி அமைந்திருக்கின்றது. இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் நடைபெற இருக்கும் இந்த போட்டியின் வருமானத்தை பார்த்தீர்களானால் உலகின் மொத்த தொகை, அதாவது 113 கோடி ரூபாய் பகிர்ந்தளிக்கப்படும் தொகையுடன் பல மடங்கு அதிகமான தொகைதான் இந்த 4500 கோடி ரூபாயாக இருக்கின்றது.
கடந்த உலக கிண்ணத்தை பார்த்தீர்களானால் பரிசு தொகையாக 93 வரை கோடி ரூபாய் தான் பரிந்தளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இம்முறை ஏன் இவ்வாறு பரிந்தளிக்கப்படுகின்றது பார்த்தீர்களானால் அதிகமான 113 கோடி ரூபாய் ஏன் பரிந்தளிக்கப்படுகின்றது பார்த்தீர்களால் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுவதால் அதிகளவான விளம்பரதாரர்கள் இருப்பதுதான் இதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. கடந்த உலக கிண்ணத்துடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் இந்த பரிசு தொகையானது 20% அதிகமான தொகையாகவே இருக்கின்றது. கடந்த உலக கிண்ணத்தை இந்திய அணியினர் வெற்றி பெற்றதுக்காக இந்திய கிரிக்கெட் சபையினர் 126 கோடி ரூபாயை பரிந்தளித்திருந்தார்கள். இம்முறை இந்திய அணி வெற்றி பெறுமானால் அதைவிட அதிகமான பரிசு தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணியினர் விளையாட இருக்கும் இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் தற்பொழுது விட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 36,000 ரசிகர்கள் இந்த போட்டியை கண்டுகளிக்க இருக்கின்றார்கள். இந்த T20 10வது உலக கிண்ண இறுதிப் போட்டியானது உலகிலே மிகப்பெரிய மைதானமான அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. மார்ச் 8ஆம் தேதி பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு வரும் பட்சத்தில் இந்த போட்டியானது ஆர் பிரேமதாச மைதானத்துக்கு மாற்றப்பட இருக்கின்றது. இந்த உலக கிண்ணத்தை வெற்றி பெறும் சாம்பியன் அணிக்காக வழங்கப்படும் பரிசு தொகையை பார்த்தீர்களானால் 26.5 கோடி ரூபாய் இந்திய ரூபாயில் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த உலக கிண்ண போட்டியின் இறுதிப் போட்டிக்கு வந்து தோல்வி அடையும் அணியினருக்கு 13.5 கோடி ரூபாய் வரை வழங்கப்பட இருக்கின்றது. பார்ப்போம் இந்த உலக கிண்ணத்தை யாரு கைப்பற்ற போகின்றார்கள் என்று. நடப்பு சாம்பியன் இந்தியா அணியினரா அல்லது புதிதாக ஒரு அணியினர் கைப்பற்ற போகின்றார்களா? இந்த உலக கிண்ணமானது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உலக கிண்ணத்தை எந்த அணியினர் கைப்பற்ற போகிறார்கள் என்று. இன்றைய இந்த காணொலி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு காணொலி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.